இந்த வெள்ளை சீடைக்கு அந்த ஈக்குவல் அளவு தண்ணி, ஈக்குவல் அளவு வெல்லம் போட்டு கரையை வச்சு கல்லெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டி இது மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஏலக்காய் தூள். இதுக்கு ஒரு டிப்ஸு, ரெண்டு ரெண்டாக அப்போதைக்கு பிடிக்காமல் ஏலக்காவை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதை தோலை உரிச்சிட்டு, ஏன்னா அப்படியே போட்டால் கடன்னு மிக்ஸி வீணாக போயிடும். அதனால் தோலை உரிச்சிட்டு அந்த தோலையும் ஏலக்காவையும் கொஞ்சோண்டு அரிசி, பச்சரிசி அதையும் சேர்த்து இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணால் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ பண்ணணுங்கிறது இல்லை. திஸ் இஸ் ஏலக்காய் தூள். இந்த ஏலக்காய் தூளையும் கொஞ்சம் போடுறேங்க, அதில் கொஞ்சம் போடுறேன். அப்புறம் இது வந்து நல்லா தளன்னு கொதிக்கணும் இந்த வெள்ளை தண்ணி. சில பேர் பாகு வச்சு பண்ணுவா, பட் பாகு வச்சு பண்ணால் சரியாக வரதில்லை, உள்ளே சரியாக வேகாமல் மேலே செவந்து போகும். இது வந்து ஈஸி மெத்தடு, பதம்லாம் தேவையில்லை. இது மாதிரி நல்லா கொதிக்கிறது பாருங்கள், தளன்னு கொதிக்கிறது. ஈக்குவல் அமௌண்ட்டு மாவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு வெல்லம், அதே அளவு தண்ணி, அதை போட்டு கொதிக்கிறது. அப்புறம் இதில் இந்த மாவை போட்டு கிளறணும். மாவை போட்டு கிளறுங்க, அவ்வளோதான். நினச்சிக்கோங்க, கிளறி கெட்டி அனுப்புகிறாங்க. இது நல்லா கிளறிண்டே இருக்கும்.